தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உட்பட 2 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொழில் போட்டி காரணமாக நடந்த இரட்டை கொலையின் முழு பின்னணி இதோ. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அத்தை கொண்டான் பிரதான சாலை காந்தி நகரைச் சேர்ந்தவர் வெள்ளத்துறை. இவர் கோவில்பட்டி ராமசாமிதாஸ் பூங்கா அருகே மீன் கடை நடத்தி வந்தார். இவரது நண்பரான கோவில்பட்டி அருகே கீழ பாண்டவர் மங்கலத்தைச் சேர்ந்த மகாராஜா என்ற டீலக்ஸ் ராஜா வெள்ளத்துறையின் கடையில் உதவிகளை செய்து வந்தார். வெள்ளத்துறை அவரது நண்பரான மகாராஜா ஆகிய 2 பேரும் வியாழக்கிழமை இரவு கடையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் 1:30 மணிக்கு கடைக்குள் புகுந்த மர்ம கும்பல் வெள்ளத்துறையையும் மகாராஜாவையும் சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இரட்டை கொலை நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சம்பவ இடத்தில் போலீஸ் மோப்பனாய் தடயவியல் நிபுணர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இது குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து மீன் வியாபாரி உட்பட 2 பேரை கொலை செய்த மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவினருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை உடனே கைது செய்வதாக உறுதியளிக்க அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். வெள்ளத்துறை கடை நடத்தி வரும் பகுதியில் கடை வைத்திருக்கும் நபர்களிடம் விசாரணை நடத்திய போது கொலையாளிகள் குறித்த முக்கிய துப்பு போலீசாருக்கு கிடைத்தது. வெள்ளத்துறை கடை அருகே சிக்கன் கடை வைத்திருக்கும் இனாம் மணியாச்சியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தலைமறைவாக இருப்பதும் போலீஸ் விசாரணையில் உறுதியானது. போலீசாரின் சந்தேகம் கார்த்திக் மீது திரும்ப மதுரையிலிருந்து பேருந்தில் தப்பிச் செல்ல முயன்ற கார்த்திக்கை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர். மேலும் கார்த்திக்குடன் இருந்த கோவில்பட்டி அறிஞர் அண்ணா தெருவைச் சேர்ந்த சேர்மக்கனி, மந்தித்தோப்பு ஊராட்சியைச் சேர்ந்த மாரிராஜ் ஆகியோரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் 3 பேரும் அவர்களது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். வெள்ளத்துறையின் கடையின் அருகே விநாயகா சிக்கன் சென்டர் என்ற பெயரில் கார்த்திக் சிக்கன் கடை நடத்தி வருகிறார். மீன் கடை வைத்திருந்த வெள்ளத்துறை அதனுடன் சேர்த்து சிக்கன் வியாபாரமும் செய்து வந்துள்ளார். கார்த்திக் கடையை விட வெள்ளத்துறையின் கடையில் வியாபாரம் அதிகமாக இருந்ததால் கார்த்திக்கு பொறாமை ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்துறை இருக்கும் வரை தனக்கு லாபம் இருக்காது என்று நினைத்த கார்த்திக் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்கு தனது கடையில் பணியாற்றும் சேர்மக்கனி மற்றும் அவரது நண்பர் மாரிராஜ் ஆகியோரை கூட்டு சேர்த்து கொண்டு கொலை திட்டத்தை அரங்கேற்றி உள்ளார் கார்த்திக். 3 பேரும் ஒரே பைக்கில் வெள்ளத்துறை கடைக்கு சென்று இருவரையும் வெட்டி கொலை செய்துள்ளனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களையும் அடித்து உடைத்துவிட்டு ஒரே பைக்கில் 3 பேரும் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சேர்மக்கனி மற்றும் மாரிராஜ் இருவரையும் மதுரைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கார்த்திக் மற்றும் கோவில்பட்டியில் எதுவும் தெரியாதது போல இருந்துள்ளார். மேலும் வெள்ளத்துறை உடல் வைக்கப்பட்டிருந்த கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்ற கார்த்திக் அவரது உறவினர்களிடம் துக்கம் விசாரித்திருக்கிறார். அது மட்டுமன்றி எங்க சித்தப்பாவை இப்படி கொன்னுட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது என்று கண்ணீர் விட்டு கதறி எழுது வீர வசனங்களையும் கார்த்திக் பேசியுள்ளார். இரட்டை கொலை வழக்கில் கார்த்திக், சேர்மக்கனி, மாரிராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.